இன்னைக்கு நம்ம தி ஏஷியன் மேகிஸ் ப்ரோட எபிசோட் 14 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் எப்படி முடிச்சிருப்பாங்க, பிளமெலாக்கோட திடீர்னு உடம்பு சரியில்லாமல் இருக்கும். சரின்னு சொல்லிட்டு வச்சு தூக்கிட்டு போயிருப்பாளா. அதுக்கடுத்து இங்கே காட்டுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த உல்ஃப் வந்து லூசியை கூட கொல்ல வந்திருப்பாங்க தெரியுமா. அவங்க ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னா, இவங்களோட குழந்தைகளை வந்து இந்த பிளமெலாவோட பாட்டி இருக்காங்களா, இவங்க தான் ஆள் வச்சு கடத்தி வச்சுருக்காங்க. கடத்தி வச்சுட்டு தான் இந்த ஹஸ்பண்டையும் ஒய்ஃபையும் இது மாதிரி கொலைலாம் பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால தான் இந்த உல்ஃபும் கொலைலாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதை தான் இங்கே காட்டிகிட்டு இருக்காங்க. அப்புறம் இந்த உல்ஃப் வந்து அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு கவலைப்பட்டு அவங்க ஹஸ்பண்டோட தலை இவங்க தானே வச்சுருக்காங்க, அதை எடுத்துகிட்டு அங்கேருந்து அழுதுகிட்டே ஓடுறாங்க. அடுத்து நம்ம காலேஜில் தான் கட்டுறாங்க. இங்கே பார்த்தா நம்ம பசங்க எல்லாரும் இப்போ வந்து தோட்ட வேலை தான் பார்த்துட்டு இருக்காங்க. என்னென்னா இப்போ தான் காலேஜில் வந்து வெளில யாரும் போக முடியாது. அதனால இவங்க சாப்பாட்டுக்கு தேவையான காய்கறிகள் எல்லாத்தையுமே இவங்க தான் வளர்த்துக்கணும். அதனால தான் இப்படி தோட்ட வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்களா. அப்போ தான் வந்து ஐசக்கும் இந்த ஜோயும் பேசிகிட்டு இருக்காங்க. ரேயான் சூப்பராக சண்டை போட்டடா அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. அவன் சொல்லிகிட்டு இருக்கான், ஏன்னா அவங்க குடும்பமே வந்து இந்த மாதிரி சண்டை போடுறதுக்குனே வந்து குடும்பம் தான், அதை பற்றி சொல்லிகிட்டு இருக்கான். அப்போ தான் வந்து ஐசக் சொல்லிகிட்டு இருக்கான், ஆனால் முன்னாலே நீ அப்படி இல்லையே, உனக்கு மரம் கூட ஏற தெரியாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பான். ஏன்னா வந்து நம்ம போன சில்லே பார்த்துருப்போம், பிள்ளை மேலே தான் சின்ன பிள்ளையிலேயே உனக்கு மரம் ஏறலாம் சொல்லி கொடுத்துருப்பால, அதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்து ஜோய் கேட்டுட்டு இருக்கான், அப்போ நீங்கள் 2 பேரும் சின்ன பிள்ளையிலேருந்தே ஃப்ரெண்டாடா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கான். அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க, ஆமாம்மா பிஸ்னஸ் தொடர்பாக இருந்தோம் எங்கள் ஃபேமிலி ரெண்டும், அதனால எங்களுக்கு சின்ன பிள்ளையிலேருந்தே தெரியும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் சார் வந்து எல்லாரும் வேலை பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இங்கே நம்ம வந்து சிசையை தான் கட்டுறாங்க. பிள்ளை மேலே தான் ரூமுக்கு கூப்பிட்டு போங்கன்னு சொல்லிட்டாலா, சரின்னு சொல்லிட்டு ரூமுக்கு தான் கூப்பிட்டு வந்திருக்காங்க. அங்கே தான் வந்து அந்த அல்கியோன்னு நின்றுட்டு இருக்காங்க. அப்போ தான் அல்கியோன்னு கேட்குறாங்க, ஏன் இவளுக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி. அப்போ தான் வந்து சிசை சொல்கிறான், இது மாதிரி நாங்கள் வந்து மாஸ்டர் கூட சண்டை போட்டோம், அதுக்கப்புறம் இப்படி மயங்கி விழுந்துட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப அவங்க சொல்கிறாங்க, ஓ அப்படியா, இவளுக்கு இப்போ தான் அடிக்கடி இப்படி தான் முடியாமல் போயிடுது, இது மாதிரி ஏதாச்சும் சண்டை போட்டா அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க சொல்கிறாங்க. அப்போ தான் சிசை சொல்கிறான், நான் இவளை ஃபஸ்ட்டு பார்த்துப்பேன் இப்படி தான் உடம்பு சரியில்லாமல் இருந்தா, அல்கியோன் இவளுக்கு ஏதாச்சும் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கேட்க வர்றப்பயே அந்த பிள்ளை மேலே முழிச்சுக்கிறா. அவன் முழிச்சிட்டு சொல்கிறா, இது மாதிரி நீ ஏன் என் மேலே இவ்வளோ அக்கறையாக இருக்க, ஏன்னா வந்து நீனும் ஜோயும் பேசுகிறதெல்லாம் நான் விட்டு கேட்டேன், முன்னாடி யார் முன்னாடியுமே நான் உன் கூட பேசவும் மாட்டேன், என் மேலே உனக்கு சந்தேகமே வரலையா, நீ ஏன் இவ்வளோ அக்கறையாக இருக்க அப்படிங்கிற மாதிரிலாம் சிசைட்டை கேட்குறப்ப தான் சிசை சொல்கிறான், ஃபஸ்ட்டு நான் உன்னை பார்த்தப்பயே நீ வந்து மயங்கி விழுந்துட்ட, அப்போ நான் உன்னை பார்க்குறப்பே எனக்கு தோணுச்சு நீ ஏதோ கஷ்டத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு, நீ அதெல்லாம் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டா நல்லா தான் இருக்கும், ஆனால் அது உன் விருப்பம் தான், உனக்கு ஷேர் பண்ண வேணான்னு தோணுச்சுன்னா நீ பண்ண வேணாம், நீ வந்து உன் விருப்பப்படியே எல்லாத்தையுமே செய்யணும், அதோட நான் உன்னிட்ட என்ன சொல்கிறேன்னு நினைக்கிறேன்னா, நீ ஒரு விஷயத்தில் தோத்தாலும் பரவாயில்ல, அதை நீ திருப்பி திருப்பி ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தால் உனக்கு வந்து சக்ஸஸ் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவன் மோட்டிவேட் பண்ண, இதெல்லாம் பிள்ளை மேலே கேட்டோன்னா அவளுக்கு ஒரு மாதிரி எழுது. அவள் சொல்கிறா, இது மாதிரி என் விருப்பப்படி நடந்துக்கிறது இல்லை நான் தோற்று போகலாங்கிறது மாதிரிலாம் சொல்கிறது யாருமே கிடையாது தெரியுமா, இது மாதிரிலாம் யாருமே என்கிட்ட சொன்னதே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பேன். இது எல்லாத்தையுமே வெளில நின்று லூசி கிட்டிகிட்டு இருப்பா. இப்போ தான் உள்ள வரா, இந்த மாதிரி உனக்கு தண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி எடுக்க போயிருப்பான். கொண்டாந்து பிள்ளை மேலே கொடுத்துட்டு குடின்னு சொன்னால் அவள் குடிக்க மாட்டா, அப்படியே வச்சுட்டே இருக்கா. சரின்னு சொல்லிட்டு லூசியும் பார்த்துட்டு சரி வா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிசையை கூப்பிட்டு போகிறா. நீ ரெஸ்ட் எடுன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே வெளில வராங்க. அப்போ தான் வந்து லூசி சொல்கிறா, அந்த தண்ணி நான் வாங்கி கொடுத்த வேஸ்ட்டு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சிசை கேட்குறா, ஏன் அப்படி சொல்கிற அப்படிங்கிற மாதிரி. அப்போ தான் வந்து இவ சொல்லிகிட்டு இருக்கா, இது மாதிரி இந்த பெரிய குடும்பத்தை சேர்ந்த யாருமே மித்த பேர் கொடுக்குற தண்ணியோ சாப்பாடோ வாங்கி சாப்பிட மாட்டாங்க, அது மாதிரி தான் இந்த பிள்ளைமேலா குடும்பமும் அப்படிங்கிற மாதிரிலாம் இவ சொல்கிறா. இவளும் பார்த்துட்டு இவ வேற இந்த டீ பேக் கொடுத்துருப்பாளா ஃபஸ்ட்டு பார்த்துப்பி, ஆனால் பிள்ளைமேல எதுவுமே சொல்லியிருக்க மாட்டா, வாங்கிப்பா. அவள் ரொம்ப நல்ல பொண்ணு, என்கிட்ட எதுவுமே சொல்லலை தருமா, அவள் ஏற்றுக்கிட்டா கொடுத்தது அப்படிங்கிற மாதிரிலாம் இவ சொல்லிக்கிட்டு இருக்கா. உடனே லூசியை பார்த்து சொல்கிறா, நீனும் நல்ல பண்ணுதான் லூசி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப அவள் சொல்கிறா, நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது, நானும் உன்னை நம்பவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் லூசி சொல்கிறா. இவ பார்த்துட்டு இருக்கா, ஏன்டி இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு அவள் மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு போகிறா. இது மாதிரி சின்ன பிள்ளைல அவங்க குடும்பத்தை கொண்டப்ப அங்கே ஒரு சின்ன பிள்ளை உட்காந்துருக்கும், அது யாருன்னு இன்ன வரைக்கும் இவளுக்கு தெரியாது. அவள் வந்து பிள்ளை மேலே தான் இவ்வளோ நேரம் வந்து சந்தேகப்பட்டுக்கிட்டு இருந்தா போல. அப்போ தான் யோசிச்சு பார்க்குறா, இப்படி ஒரு மானிஸ்டர் கொண்டதுக்கே பிள்ளை மேலே வந்து இப்படி டயர்டாயிட்டா, அப்போ எப்படி அவளால் அந்த குடும்பத்தையே கொண்டு இருக்க முடியும், நான் இன்னும் விசாரிச்சு பார்க்கணும் இதை பற்றி அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு போயிட்டுருக்கா. இங்கே பிள்ளை மேலே கட்டுறாங்க. இங்கே வந்து பிள்ளை மேலே புலம்பிகிட்டு இருக்கா, இது மாதிரி யாரு கொடுக்குறதுமே நல்லா சாப்பிட முடியல, தண்ணியை கூட குடிக்க முடியல, ஏன் இப்படி எனக்கு இப்படி வாழவே பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி புலம்பிகிட்டு இருக்கப்போ தான் அந்த அல்கன்னு கேட்குறாங்க, நீ சின்ன பிள்ளையில இப்பெல்லாம் இல்லையே, அப்படியே சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்கிட்டு அதே மாதிரி தானே செய்வேன், இப்போ மட்டும் ஏன் இப்படி மாற்றி யோசிக்கிற அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறப்ப தான் அவள் சொல்கிறான், தெரில இப்போ எனக்கு இப்படி தான் யோசிக்க தோணுது, அவங்க சொல்கிறது எதுவுமே கேட்க முடியல, எனக்கு வந்து சிசேவால் தான் நான் இப்படி மாறிட்டேன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் அவள் சொல்லிகிட்டு இருக்கா. இப்படி பேசிகிட்டு இருக்கப்போ அந்த அல்கியோன் வந்து திடீர்னு அவங்க பாட்டி குரலில் பேச ஆரம்பிக்கிறான், இது மாதிரி நான் கொடுத்த நேரத்தெல்லாம் நீ வேஸ்ட் ஆக்கிக்கிட்டு இருக்க, என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, இப்போ நீ வந்து உன் ஃப்ரெண்டை பற்றி யோசிக்கிறது தான் ரொம்ப முக்கியமா, அப்போ கொடுத்த வேலையை நீ என்ன பண்ண போகிற, நீ உங்கள் அப்பா அம்மா பார்க்கணுன்னா இந்த வேலையை நீ பண்ணி தான் ஆகணும், இப்போ மட்டும் நீ தோத்துட்டா உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு என் வீட்டில் இடமே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த கிளவி பேச இப்போ பயந்து போய் அப்படியே உட்காந்துருக்கா. அப்போ தான் சொல்கிறாங்க, என்னென்னா இந்த அல்கியோன் வந்து ஆர்டிஃபிஷியல் ஃபேரி, அதனால இந்த கிளவி இப்படி ஏதாச்சும் பிரச்சனை நடக்கும், இவள்கிட்ட பேச முடியாமல் போகும்னு சொல்லிட்டு முன்னாடியே இந்த மெசேஜை சேவ் பண்ணி வச்சிருக்கா, அதுதான் இப்போ ப்ளே ஆகிருக்கு. இவ பயந்து போய் உட்காந்துருக்கா.
இப்போ அடுத்து சில பிரின்சிபல் தான் கட்டுறாங்க. அவங்க வந்து வைஸ் பிரின்சிபால்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. அடுத்து வேறு யாருக்காச்சும் இப்படி பிரச்சனை வந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அப்போ தான் காலேஜை சீல் பண்ணியிருக்காங்கல்ல, யாருக்கும் உடம்பு சரியில்லாமல் போயிருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்குறப்ப அவர் சொல்கிறாரு, இல்லை அப்படி யாருக்குமே ஆகலை, நான் என்ன நினைக்கிறேன்னா காலேஜை விட்டு அந்த புக்கை தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் வெளில அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பிரின்சிபல் சொல்கிறாங்க, அப்படி வெளிலலாம் ஈஸியாக அதை கொண்டு போய் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது, நல்ல வேளை நம்ம வந்து வெளில வந்து சூனியக்காரங்களை வச்சுருக்கோம், அவங்க வந்து கண்டுபிடிச்சிருவாங்க அந்த புக்கை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே கட்டுறாங்க, நம்ம சூனியக்காரியும் இன்னொரு சூனியக்காரர் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து அந்த புக்கை தேடிட்டு இருக்காங்க. உங்கள் புக்கை எப்படி தர்றாங்கன்னு பாருங்க, 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிறது மூலமாக புக் எங்கே இருக்குன்னு தேடிட்டு இருக்காங்க. இப்போ உங்களுக்கு புக்கு எங்கே இருக்குன்னு தெரிஞ்சுட்டு போல இப்போ இவர் வந்து உல்ஃபா மாறிட்டு தேடிட்டு போயிட்டு இருக்காரு. மெதுவாக தான் சென்ட் வருது, அந்த வாசம் வந்து கம்மியாக தான் வருது, நம்ம இதை வச்சு தான் கண்டுபிடிக்க பார்க்கணும்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே ஊர் முழுக்க சுற்றிட்டு இருக்காங்க. பார்த்தா இன்னும் கண்டுபிடிக்க முடியல, தெரில எனக்கு இப்போ எப்படி நம்ம கண்டுபிடிக்க போகிறோமோ அப்படின்ற மாதிரி அந்த உல்ஃப் சொல்கிறப்ப அப்போ தான் இவங்க சொல்கிறாங்க, எனக்கு ஒரு ஐடியா இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு மேஜிக் ஷாப்புக்கு இவங்க போகிறாங்க. அங்கே ஒருத்தர் இருக்காரு, உங்களுக்கு நான் எப்படி உதவி செய்யணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறப்ப அவர்கிட்ட ஒரு டீல் பேசி இவ்வளோ காசு கொடுக்குறோன்னு சொல்லிட்டு இந்த புக்கை வச்சுக்கிட்டு யாராச்சும் சுற்றுறாங்களா அவங்கள நாங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறப்ப இவன் வந்து அந்த புக்கை பற்றி எப்படி தெரிஞ்சுக்கிறான்னா இவன் தலையில் கையை விட்டு தெரிஞ்சுக்கிறான், ரொம்ப கொடூரமான புக்காக இருக்கும் போலையே அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து நிறைய பீஸை வெளில விடுறான். இப்போ இந்த பீஸ் தான் வந்து அந்த புக்கை வச்சுருக்கவங்களை கண்டுபிடிக்க போகுது, அப்படி கண்டுபிடிச்சோன்னே நான் வந்துட்டு தகவல் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே வெளில அனுப்பிச்சு வச்சிடறேன். அடுத்து இங்கே நம்ம காலேஜ் தான் கட்டுறாங்க. இங்கே பசங்க எல்லாருமே எக்ஸாமுக்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்க, காலேஜே முடிட்டாங்க, இருந்தாலும் எக்ஸாம் வைக்கிறாங்கப்பா, இந்த இங்கிலீஷ் வேறு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிகிட்டு இருக்கப்போ தான் பிள்ளைமேலா பிள்ளைமேலாக்கு உடம்பு சரியாயிட்டு பிள்ளையா அப்படின்னு சொல்லிட்டு சிசே ஹாய் காட்டுறா. பார்த்தா அந்த பிள்ளை மேலே கண்டுக்காமல் திரும்பி போயிடுறா. ஆனால் அந்த அல்கியான் மட்டும் திரும்பி சிசேக்கு ஹாய் காட்டிட்டு போகிறாங்க. அப்போ தான் வந்து லூசி வந்து உங்களுக்கு புக்கு நான் கண்டுபிடிச்சிட்டேன் வாங்கன்னு சொல்லிட்டு சிசேவையும் ஜோயையும் கூட்டிகிட்டு போயிடறான். இப்போ ரேயான் ஐசக் மட்டும் தனியாக உட்காந்துருக்காங்களா. அப்போ தான் ஐசக் கேட்டுக்கிட்டு இருக்கான், நீ வந்து இந்த பிள்ளை மேலே அவள் லவ் பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரி ரேயான்ட்ட கேட்குறப்ப அவன் சொல்கிறான், எது லவ் பண்ணுறானா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்குன்னு ஒரு ஆள் இருக்குது, அது யாருன்னு எனக்கு தெரியும், நான் வந்து பிள்ளை மேலே வந்து அவளை பற்றி தெரியாமல், அதாவது அவள் மேலே அவளுக்கே ஒரு நம்பிக்கை இல்லாமல் ஒரு மரியாதை இல்லாமல் கீழ்த்தனமாக நடத்திக்கிறாள்ல, அதுதான் எனக்கு பிடிக்கல, அதுக்கு தான் நான் வந்து கோவப்படுறேன் அவளை பார்த்து அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ தான் வந்து இவன் கேட்குறான், ரேயான் உனக்கு எதாவது அவன் மேலே வந்து லவ் இருக்கா, ஏன்னா நீ எப்போதுமே அவன் மேலே கொஞ்சம் அக்கறையாக இருக்க, அதனால தான் அப்படிங்கிற மாதிரி ரேயான் சொல்கிறப்ப இந்த ஐசக் பாய் சொல்கிறான். அதுக்கு அவன் கேட்டதுக்கு பதில் சொல்லாமல், சரி நீ என்ன நினைக்கிற நான் இப்படி இருக்கிறத பற்றி அப்படின்னு சொல்லிட்டு இவன் திருப்பி கேள்வி கேட்க ரேயான் கோவம் வந்துடுது, கேட்டால் பதில் சொல்ல மாட்டியான்னு சொல்லிட்டு போட்டு அவனை அடிச்சிட்டு இருக்கான். அடுத்து இங்கே கட்டுறாங்க, நைட்டு போல் பிரின்ஸிபால்கிட்ட வந்து ஒருத்தவங்க லெட்டர் கொடுக்குறாங்க, இது மாதிரி அந்த சூனியக்காரங்க வேலையை முடிச்சிட்டாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னு பார்த்தா அந்த பீஸ் எல்லாம் கரெக்டாக அந்த காலேஜுக்கு தான் வந்து நின்று இருக்குது, அதை தான் இவங்கள எழுதி அமைச்சிருக்காங்க, அந்த புக்கு வந்து காலேஜுக்குள்ளே தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. இப்போயே நம்மளுக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும் இந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்குமே காரணம் அந்த பிள்ளைமேலாவோட பாட்டியும் தான் ஏதோ பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. இதில் பார்த்தா லாஸ்ட் சீனில் வேற ஒரு பொண்ணோட மேட்சிக் பவர் வேற உரியிற மாதிரிலாம் கட்டுறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. இப்போ போக போக இன்னும் எபிசோடு இன்னும் சுவாரஸ்யமாக போகும், அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.